புதிய நாளையும் புதிய ஆண்டையும் காண செய்த புதுமையும் புண்ணியமும் நிறைந்த இந்த ஆண்டுக்காகவும் இந்த நேரத்திற்குள் பிரவேசிக்க பண்ணின தேவனை மனதார துதித்து அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுத்து இந்த நாளையும் இந்த வருடத்தையும் தந்த நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆமென், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். ஒருவரோடு ஒருவர் பார்த்து சொல்லுவோமா, கர்த்தர் இந்த வருடத்தை நமக்கு நன்மையாய் முடிசூட்டப் போகிறார். கர்த்தர் இந்த வருடத்தை நமக்கு நன்மையாய் முடிசூட்டப் போகிறார். வாய்களை திறந்து சொல்லுவோமா, கர்த்தர் இந்த வருடத்தை நமக்கு நன்மையாய் முடிசூட்டப் போகிறார். அப்படியானால் வருடம் நன்மையால் முடிசூட்டப்பட வேண்டும். வருடத்திலே தேவனுடைய செயல்கள் கிரியைகள் எவ்வண்ணமாய் விளங்கப் போகிறதும், வருடத்தின் தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். திறவுகோல் வார்த்தை இவ்வண்ணமாய் நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர், ஆமென், இந்த ஆண்டு என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமென். அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு பார்த்து சொல்லுவோம், ஆமென், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியால், ஆமென், நமக்காகவே தேவன் தம்முடைய மீட்பின் வருஷத்தை தந்திருக்கிறார். நம்மை மீட்க நம் மீட்பர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று ஆதார வசனம் ஏசாயா 63:4 சொல்லுகிறது. நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்படியானால் நீதிக்கு மாறாக அநீதியும் அநியாயங்களும் அவப்பேச்சுகளும் அவமதிப்புகளும் அவன் நிந்தைகளும் நெருக்கங்களும் செய்யாத குற்றத்திற்கும் பேசாததற்கும் அறியாததற்கும் செயல்படாததற்கும் பார்வோனும் சேனையும் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் அடிச்சு அமர்த்தி அவர்கள் மேல் நெருக்கினதைப் போல அவன் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்த நெருக்கங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் அவப்பேச்சுகளும் பழி சொல்லுகளும் அவைகளையும் அனுமதித்து அவைகளையும் அவன் வாழ்க்கையில் கடந்து வந்து அவன் இவைகளை எல்லாம் பார்க்கிற அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து எனக்கு நீதி வரும். அவன் நீதியை என் தேவன் வெளிப்படுத்துவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிற தேவன். அவர் நீதியின் இடமாய் வாசம் பண்ணுகிறவர் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். அப்படியானால் நீதிக்கு மாறாக அநீதிகளும் அக்கிரமங்களும் அவன் தர்மத்திற்கு பதிலாக அவன் ஸ்தோத்திரம் அக்கிரமங்கள் மேலோங்கினது, அநியாயங்கள் ஸ்தோத்திரம் தலை ஓங்கினது. அது நடுவிலும் சகல அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் விலக்கி தம் நீதியை விளங்க பண்ணுகிற அவன் நாள் வருடம் வந்திருக்கிறது. அப்படியானால் இந்த வருடத்தின் நடுவில் தேவன் எப்படிப்பட்ட கிரியைகளை தன்னுடையவர்களுக்காக கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். ஏசாயா 61:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை செய்ய. அப்படியானால் கழிந்த ஆண்டுகள் கழிந்த காலங்கள் எனக்கு அனுகிரகமாய் இருக்கவில்லை, எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை. நான் எடுத்தது எல்லாம் எனக்கு வேதனையாக, எனக்கு துன்பமாக, நெருக்கமாக, துயரமாக முடிந்தது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவே தேவன் சொல்லுகிறார் அனுகிரக வருஷத்தை. அப்ப இந்த ஆண்டு நமக்கு அனுகிரக வருஷம், இந்த ஆண்டு மீட்கும் வருஷம். அப்படியானால் மீட்பு உங்களுக்கு மீட்கும்
மீட்கும் தேவன் ஆமென் எந்த விதத்திலெல்லாம் உங்களை மீட்க ஆமென் விரும்புகிறார் என்று சொன்னால், ஆமென் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே தேவன் மீட்கிற தேவனாக, உங்கள் சரீரத்திற்குள் இருக்கிற தீங்கு வியாதிகள் நடுவே தேவன் மீட்கிற தேவனாய், உங்கள் குடும்பத்திற்குள்ளே தேவன் எந்த மீட்பை எதிர்பார்க்கிறீர்களோ ஆமென் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த காரியத்திற்கு அவரால் மீட்பு அருள முடியும். ஆமென் தலைமுறைகள் நடுவே, தலைமுறைகள் வேலை ஸ்தலங்கள் நடுவே, ஆமென் தலைமுறைகள் வியாபார ஸ்தலங்கள் நடுவே, தலைமுறைகளின் எதிர்கால வாழ்க்கை நடுவே, தலைமுறைகளின் படிப்புகள் நடுவே, ஆமென் சொந்தமல்லாத இடத்திலே சொந்தமாய் ஒரு தொழில் பண்ண, ஒரு வியாபாரம் செய்ய ஆமென் தொடங்கி அதிலிருந்து மீட்பு கிடைக்காமல் இருக்கிற தேவச்சனமே, கைகளின் பிரயாசத்தின் நடுவிலையும் தேவன் மீட்கும் வருஷமாய், மீட்கும் நாளையும் அனுகிரகத்தின் நாளையும் அனுகிரக வருஷமாக தோல்விகளையும் ஜெயமாய் மாற்ற, துன்பங்கள் நடுவிலும் இன்பத்தை அருள, துக்கங்கள் நடுவிலும் துயரங்கள் நடுவிலும் துக்கத்தையும் துயரத்தையும் மாற்றி சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அருள தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு வண்ணமாய் ஜெயமாய் நன்மையாய் மாற்றி தந்திருக்கிறார். சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படியானால் தனிப்பட்ட வாழ்க்கையில துன்பம், அவன் தேவனை அறிந்தது முதல் துன்பம், அவன் புஸ்தகம் தூக்கி வந்தது முதல் துன்பம், குடும்பத்தின் நடுவே துன்பம், வலதுபுறம் இடதுபுறம் ஆமென் ஸ்தோத்திரம், மேற்கு கிழக்கு இவைகள் நடுவிலையும் துன்பம், இவைகள் நடுவிலையும் துக்கம், சமப்பிராயம் உள்ளவர்கள் நடுவிலையும் துன்பம், துயரம் அனுபவித்த நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு அருளப் போகிறார். இதுவரையும் துன்பத்தின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுவரையும் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவமா? சிறுமைப்படுத்தினவர்களுக்கு முன்பாய் சிறுமைப்பட்ட ஜனத்தை தேவன் பெருக பண்ணவும் பழுக பண்ணவும், எகிப்தியர் ஒடுக்க ஒடுக்க நெருக்க நெருக்க இஸ்ரவேல் ஜனம் வளர்ந்து பெருகினது போல இஸ்ரவேல் ஜனத்தின் சிறுமை மாறி துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு பதிலாக தேவன் மகிழ்ச்சியாக்கினது போல இந்த ஆண்டு அவ்வண்ணமாய் தேவன் மகிழ்ச்சியாக்க போகிறார். சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருடம் நன்மையால் முடிசூட்டப்பட வேண்டும், வருடம் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருடம் நன்மையால் முடிசூட்டப்படும். ஆமென். நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிய போகிறது. கழிந்த ஆண்டுகள் கண்ட துன்பத்தை இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக்க போகிறார். ஏமாற்றம், தோல்விகள், கலக்கங்கள், வியாதிகள், கண்ணீர்களை துடைத்து தேவன் மீட்கும் வருஷத்தையும் அனுகிரகத்தின் வருஷத்தையும் சிறுமையை மாற்றுகிற வருஷத்தையும் தந்தபடியால் தந்த தேவனுக்கு மனதார நன்றி சொல்லி இருக்கிற இடத்தில் அவ்வண்ணமாய் எழும்பி ஒருமித்து ஜெபிப்போமா? தகப்பனே, நாட்களையும் காலங்களையும் தருகிற எங்கள் நல்ல தேவன், ஆண்டவரே முடிசூட்டுகிற தேவன், இந்த 2024ஆம் ஆண்டை ஆமென் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி, அனுகிரக வருஷம் வந்தது என்று சொல்லி, சிறுமைப்பட்ட ஜனத்தின் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாய் மகிழ்ச்சியாக்கும் வருஷம் வந்ததும் என்று சொல்லி வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், எங்கள் ஆவி
ஆத்துமா சரீரமும் இந்த வருடத்தின் தொடக்க நாளை தந்த தேவன் இந்த வருடத்தின் இறுதி நாள் வரை எங்களையும் எங்களுக்கு அருமையானவர்களையும் நாங்கள் செல்லும் வழிகள் தரைமார்க்க சமுத்திரமார்க்க ஆகாயமார்க்க பிரயாசப்படுகிற ஜெபிக்கிற உழைக்கிற காரியங்களிலும் உம்முடைய நாமம் விளங்க நன்மை எங்களை பின்தொடர பண்ணுகிற நல்ல ஆண்டு நேரங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனுடைய நாமம் உயரட்டும். மகிமை தேவன் ஒருவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.